Hello friends, welcome to Best Mommy Ideas. Wish a happy new year to everyone. ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பர்வான ஒரு ஃபேஸ் ஒயிட்டனிங் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்வான ஒரு ஃபேஸ் பேக் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒன் டைம் யூஸ் பண்ணும்போதே சூப்பர்வான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் இங்கே வந்து டேட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி டேட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். டேட்ஸை பார்த்திங்கன்னா காய்ச்சாத பால், அதாவது பச்சை பாலில் ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சு வந்து எடுத்துடலாம். ஸோ இது வந்து நல்லா ஊறணும். ஒரு அரை மணி நேரம் இது ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்க்ரப்பராக வந்து நம்மளுக்கு செயல்படும். ஸோ இது மூலமாக தேவையில்லாத டர்ட்டியெல்லாம் சூப்பராக ஸ்கின்லேருந்து ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் முல்தானி மட்டி பவுடர். இது வந்து நல்ல ஃபேஸை வந்து ப்ளீச் பண்ணி கொடுக்குறதுக்கும் நல்ல ஃபேஸை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தயிர்லேயுமே பார்த்திங்கன்னா ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்கும் நம்ம டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸும் நிறைய இருக்குது. ஸோ இது மூணுமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ இதை இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இவ்வளோ தான் நம்மளோட பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதை ஃபேஸ்லையோ இல்லை எங்கே நீங்கள் அப்ளை பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து உங்களுக்கு ஹேண்டில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வந்து காய விடணும். காய விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பிரைட்டாக வந்து உங்கள் ஸ்கின் ஆகிடும். ஸோ எதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின்னுக்கு அலர்ஜி இல்லைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க.